நம்ம தியானம் மூலியம் நம்ம தியானம் மூலம் பிராணாயம் மூலம் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த தியான கிளாஸ் மூலியமா. இதை வந்து பிரபஞ்ச சக்தியை தியானத்தின் மூலியமா எந்த வழியில எப்படி நம்ம வந்து கிரகிக்க முடியுங்கிறத நம்ம வந்து உணர்றது. நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது தியானம் என்றால் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சு. ஆல்பா தியானமும் ஆன்மீக தியானமும், பாசிவ் மெடிடேஷன், சயின்டிஃபிக் மெடிடேஷன், கிரியேட்டிவ் மெடிடேஷன், ஆக்டிவ் மெடிடேஷன். நீங்க எந்த மெடிடேஷன் பண்ணாலும் தியானம் என்பது சிந்தனையற்ற ஒரு நிலை. சிந்தனை இல்லாத நிலை இருந்தால்தான் பிரபஞ்ச சக்தி உடலுக்குள் இறங்கும். சிந்தனை இல்லாத நிலை எது? ஒன்று தூக்கம், இரண்டாவது தியானம். நீங்க ஆல்பா தியானம் பண்ணாலும் ஆன்மீக தியானம் பண்ணாலும் சிந்தனை இல்லாம நீங்க இருக்கிற டைம், எத்தனை டைம் இருக்குது? 5 நிமிஷம் இருக்கலாம், 10 நிமிஷம் இருக்கலாம். அந்த டைம்ல மாத்திரம்தான் அந்த பிரபஞ்ச சக்தி உள்ள இறங்கும். மற்ற நேரத்துல குறைந்த பிராணசக்தி தான் போகும். நீங்க நினைக்கிற மாதிரி பிராணசக்தி இறங்காது ஆல்பா தியானத்துல. ஏன்னா ஆல்பா தியானங்கிறது கிரியேட்டிவ் தியானம். சிந்தனைகளை ஊக்குவிக்கிறது தான், உங்க சிந்தனைகளை உருவகப்படுத்தி ஊக்குவிக்கிறது தான் ஆல்பா தியானம். ஆல்பா தியானம் போன டைம்ல கொஞ்ச நேரம், ஒரு 10 செகண்ட், 20 செகண்ட், 1 நிமிஷம், 2 நிமிஷம் சிந்தனை இல்லாம இருக்கிறீங்க பாருங்க, அந்த நேரம் மாத்திரம்தான் பிரபஞ்ச சக்தி உடம்புக்குள்ள இறங்கும். மற்ற நேரத்துல இறங்காது. ஆனா ஆன்மீக தியானத்துல நீங்க எப்ப ஆல்பா நிலையை தொடறீங்க, எப்ப வெளியே வர்றீங்க, அது வரைக்கும் போகும். ஸோ ஆன்மீக தியானத்துலதான் பிரபஞ்ச சக்தி ஜாஸ்தி போகும். ஆல்பா தியானத்துல பிரபஞ்ச சக்தி போகாது. சிந்தனைகள் ஊக்குவிக்கப்படுகிறது, உருவாக்கப்படுது. அதனால உங்களுக்கு ஆல்பா தியானத்துல பிரபஞ்ச சக்தி உடலுக்குள் போகாது.